வருந்தினாங்களான்னு கேட்டால் வருந்தல. அப்புறம் எதுக்காக இந்த இது நடந்தது, வழக்கு நடந்தது, ஏன் இவர் வெளில வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் புரியல. அடிப்படையில் திமுக அமைச்சரின் மேல் ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுங்கிற ஒரு தைரியம் பலருக்கு வந்திருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் அந்த தைரியத்தையும் உடைக்கப்படலாம்னு ஒரு கருத்து சொல்கிறதுங்கிறது ஜோசியமாக எடுத்துக்கோங்க அல்லது ஹேஷியமாக எடுத்துக்கோங்க. அதை நாளைக்கு நான் கடப்பாறை எடுத்துக்கொண்டு போய் உடைப்பேன்னு அவர் சொல்லலை. அதுதான் முக்கியம். எச் ராஜா அவர்கள் சொன்ன கருத்துங்கிறது உடைக்கப்படலாம். அதைத்தானே பின்னாடி அண்ணாமலை ஐயா சொன்னார். கோவிலுக்கு எதிர்க்க நீ ஒரு சிலையை வைத்துட்டு கடவுளை வணங்குவன் காட்டுமிராண்டின்னு நீ சொல்லுவேன்னா அதை நீ சர்ச்சுக்கு பக்கத்தில் சொல்லுவியா, மசூதிக்கு பக்கத்தில் சொல்லுவியா? எச் ராஜா அவர்கள் தவறா பேசக்கூடிய வழக்கம் உள்ளவர்னு ஒரு நீதிபதி சொல்றாருன்னா என்கிட்ட நிறைய இருக்கு ஸ்டாண்டர்ட். கருணாநிதி ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்றுலாம் நான் எழுதினா எத்தனையோ எழுதுவேன். ஈவே ராமசாமி ஐயா பற்றி தெரியணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திராவிட மாயை சுப்புவோடைய ஆர்டிக்கல் எல்லாம் துக்ளக்கில் வந்தது. அதை படித்தாலே தெரியும் எவ்வளவு முரண்பட்டு அவங்க பேசியிருக்காங்க. 21ஆம் பக்கத்தை காட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். காட்டினா பல தலைவர்களுடைய கேவலங்கள் அதில் தெரியும். தந்தை பெரியாருடைய புத்தகம் மரண சாசனம் தந்தை பெரியாரின் இறுதி பேருரையில் இருக்கிறது என்று நீங்கள் ஒரு புத்தகத்தை காண்பித்தீர்கள். ஒரு ஓட்டுக்கு என்னென்ன கொடுக்கிறான், பொண்டாட்டியை தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்கிறான். ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே. விழுப்புரத்தில் 51 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அதனால தான் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அது 49.75 இருந்தால் நாங்கள் கைட்டி மாட்டியிருப்போம். இப்படி எல்லாம் பேசுவதே அருவருக்கத்தக்க விதமாக இருந்தது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜாமீன் கொடுத்த முதல் நாளே அமைச்சர் பதவி ஏற்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை பார்த்து 2 கேள்வி எழுப்புறாங்க. இது முதல் கேள்வி. இரண்டாவதாக ஒரு கேள்வி, நீங்கள் வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் பதவி ஏற்றதும் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படாதா அப்படின்னு சொல்லிட்டு 2வது கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இந்த கேள்வியிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது? 2 விஷயம். ஒரு 2 நாள் கழித்து பதவி ஏற்றுக்கலாமான்னு, அது என்ன உடனே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டது எனக்கு புரியல. நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருச்சு. ஜாமீன் கொடுத்த உடனே அவங்க மினிஸ்டர் ஆகிட்டாங்க. ஜாமீன் கொடுத்ததில் ஏதாவது தவறு இருக்கா? 1 வருஷம் அங்கே தான் இருந்தார். அவரும் எத்தனையோ கேள்விகளை கேட்டுட்டு நாள் கடத்திக்கிட்டு தான் போயிட்டு இருந்தார். எப்படியும் தேர்தலில் ராகுல் காந்தி ஜெயிச்சிடுவார், இந்தி கூட்டணி வந்துடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் அப்படியே ஒரு கடலில் அடித்து தென்ற அந்த இது மாதிரி ஆகிடும் அப்படி சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆண்டவன் அப்படி சொல்லலை. அதனால் அடிபட்டு போச்சு. நீதிமன்றம் ஒரு ஆள் ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்குதுன்னு சொன்னால் அவர் போய் இனிமேலன்ட்டு எந்த ஒரு இதையும் கலைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் கொடுக்குது. கொடுத்ததுக்கப்புறம் நீ என்ன அடுத்த நாளே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன 10 வருஷம் கழிச்சா கல்யாணம் பண்ணிப்பான்? அதில் எனக்கு குழப்பம், எனக்கு புரியல. இதே கேள்வியை பொன்முடி ஐயா வழக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அந்த என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரியான தீர்ப்பு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச நீதிமன்றம் அதனுடைய வேலையை ஒழுங்காக தான் செய்யுது. கொஞ்சம் நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தவிர எனக்கு வேறு எந்த கருத்தும் கிடையாது. இப்போ அவரை மினிஸ்டர் ஆக்கியே ஆகணுங்கிறதோட திமுக நிற்கலைங்கிறத வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம சொல்லணும். அவர் தியாகின்ட்டாங்க. அவர் பெரிய அவர் ஜெயிலில் இருந்ததே தியாகங்க. என்னங்க பெரிய அவர் வெளில வந்ததெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அவர் உள்ளே அடைச்சதே தப்பு. அவர் வெளில வந்தது, அவர் அவ்வளோ நாள் அங்கே கட்சிக்காக உள்ளே உட்காந்துட்டு இருந்தது பெரிய தியாகம். கட்சிக்காக உள்ளே உட்காந்துருந்ததுன்னா எத்தனையோ பேரை காப்பாற்றுறதுக்காக அவர் உள்ளே உட்காந்துருக்காருன்னு ஒரு பொருள் அதில் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் ஸ்டாலின் ஐயா ஒரு திமுக கூட்டத்தில் அமைச்சர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, நான் வெளிநாடு போகிறேங்கிறதுனால நான் உங்களை கண்காணிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு. யாரை பார்த்து சொல்கிறாரு? அமைச்சர்களை பார்த்து சொல்கிறாரு. ஸோ அவரே தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு, அமைச்சர்கள் எதாவது பண்ணுவாங்க, நம்ம வெளியில் போயிருக்கும்போது ஏதாவது கூதல் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கும் இருக்குது. எனக்கு இது எல்லாமே ஒரு மாக்கரியாக தெரியுது. அது நீதிமன்றமாக இருக்கட்டும் அல்லது அந்த வழக்கை உரைத்தவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்த வழக்காக இருக்கட்டும், எல்லாமே இந்தியாவுடைய வரலாற்றில் இன்றைக்கி 76 வருஷத்தில் 15 பேரை தான் உள்ளே போட்டிருக்கோம், தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறது நியாயமானது தானா அப்படிங்கிற கேள்வியும் எடுபடும். இதுக்கு காரணம் நீதிமன்றம் தானா அல்லது அந்த வழக்கை உடைப்பவர்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் நான் திரும்ப கேட்குறது, ஐயா நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்க, கேஸும் முடிஞ்சு போச்சு, அதானே உங்கள் வாதம்.
அப்போ அந்த பதவிகளையும் தூக்கிட்டு அடுத்தவன் நல்லவன் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கணும்ல. யாருக்கு நீங்கள் அந்த போக்குவரத்து துறையில் பதவி கொடுத்தீங்களோ அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கினது தான் தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. காசு கொடுத்து வேலைக்கு வரேன்னு நினைக்கிறவனை வேலைக்கு வைத்ததே தப்புன்னு நீங்கள் நினச்சிருக்கணும். இதுதான் அடிப்படை வாதம். அதை விட ரொம்ப முக்கியம், இதை விட ரொம்ப முக்கியம், அந்த காசு பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்ததுனால முறையாக திறன் சார்ந்தவர்கள் அங்கே வர முடியலைங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணை போட்டு தடுத்தீங்கிறது ஒரு விஷயம். ஸோ இவங்க திருந்தினாங்களான்னு கேட்டால் திருந்தலை, வருந்தினாங்களான்னு கேட்டால் வருந்தலை. அப்புறம் எதுக்காக இந்த இது நடந்தது, வழக்கு நடந்தது, ஏன் இவர் வெளில வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் புரியல. அடிப்படையில் திமுக அமைச்சரின் மேல் ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுங்கிற ஒரு தைரியம் பலருக்கு வந்திருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் அந்த தைரியத்தையும் முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிற அரும்பணியை நீதிமன்றம் செய்திடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இல்லை, உச்சநீதிமன்றம் இந்த காட்டமான கேள்வி எழுப்புவதன் மூலம் பார்த்தீங்கன்னா மீண்டும் பதவி இழக்க வாய்ப்பு இருக்கா செந்தில் பாலாஜி அவர்கள்? வாய்ப்பு இல்லை. நான் தான் சொன்னேன், ஜாமீன் கொடுத்துட்டீங்க. ஜாமீன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து என் வீட்டில் இல்லை, அந்த கேஸ் வந்து அந்த ஜாமீனை ரத்து செய்யக்கூறி தான் இந்த வழக்கே. இல்லை கண்டிப்பாக வந்து மக்கள் தன்னுடைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு நிறைய அட்வொகேட்டுகள் வந்து இப்போ விஜயன்லாம் இருந்தார், என் ஜெயலலிதா அம்மாவெல்லாம் எதிர்த்தார். அந்த டைம்லலாம் அவருக்கு அதில் ஒரு பெரிய பேர் இருந்தது. அவரை அடித்தாங்க, அவரை துவைச்சாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் வருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த தைரியம் இன்றைக்கி யாருக்கும் இல்லையே. ஏன் எல்லாருமே இடஒதுக்கீடின் மூலமாக உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த வருத்தம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. இது உயிர் பெறணும். அவர் மட்டும் என்ன, இன்னும் 11 பேர் உள்ளே போகணுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இதையே இன்னும் செய்யலை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கோபமும் எனக்கு இருக்குது அடிப்படையில். அதே மாதிரி நான் பல முறை சொல்லியிருக்கேன், அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு அந்த பிரச்சனையில் ஒரு தவறு பண்ணிட்டாருன்னு சொல்லி 2 தலைமை ஆசிரியர்களை இடம் மாற்றினாங்க. பிஜேபி அதை சண்டை போட்டு அவர்களுக்கு திருப்பி பழைய இடத்துல பதவி கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணாமல், அதாவது ஒரு பாம்பை அடிச்சுட்டு வீட்டில் வச்சுருக்க மாட்டீங்க, அந்த பாம்பை எடுத்து வெளியில் போடுவீங்க. எலியாக இருந்தாலும் அதை தூக்கி வெளியில் போடுவீங்க, வெளியில் போட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்துவீங்க. இதை செய்ய தவறுகிறது அப்படிங்கிறது தான் எனக்கு பொதுவாகவே அரசியல்வாதிகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபம். ஆனால் உயிர் பிடித்து தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு ஏதாவது ஒன்று பண்ணால் பேசத்தான் செய்வாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சுப்பிரமணிய சாமி ஐயா கிட்ட சொன்னீங்கன்னா அவர் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவார். அவர் சொல்லியிருக்காரு, அவருமே ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதானிக்கு வந்து ஏர்போர்ட்டுகளெல்லாம் கொடுத்தாங்க, அவர் வந்து ஏர்போர்ட்டில் வந்து அவர் எல்லா ஷேரையும் அவர் வாங்கிட்டார் அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க, அது தவறு. இது ஏற்கனவே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்த தப்பை காங்கிரஸ் செய்தது. அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருந்தால் அதை மீட்டு எடுத்து கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆழ தெரிந்து பேச வேண்டும். இப்போ 2Gயில் வந்து பேசுகிறதுனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சார் 1,75,000 கோடினாங்க சார், அப்புறம் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க சார். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலை. எத்தனையோ கம்பெனிக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட்டு. லைசன்ஸை கேன்சல் எதுக்கு கேன்சல் பண்ணிச்சு? அவெல்லாம் துப்பு கட்ட ஒன்று தானே கேன்சல் பண்ணிச்சு. அவர்களுக்கு அந்த டெண்டரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கேன்சல் பண்ணியிருந்தேன். கேன்சல் பண்ணதே தப்புன்னு தானே கேன்சல் பண்ணிச்சு. அதை எல்லாரும் மறந்து போயிடுறோம். வழக்கு நடந்தது, ஏமாற்றிட்டாங்க, புரளியை கிளப்பினாங்க, திமுக ஆட்சி விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது பேசப்படுகிறது. எச் ராஜா அவர்கள் மீது 2 6 மாத தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னா பெரியார் சிலை உடைப்பேன் என்று சொன்னதற்கும் கனிமொழியை தரம் சார்ந்து விமர்சித்தார் என்ற 2 வழக்கிலையும் தலா 6 மாதம் வந்து தண்டனை விதிச்சிருக்காங்க. இந்த ஒரு பெரியார் சிலை வழக்கில் மட்டும் அந்த 6 மாத தண்டனை வந்து நிறுத்தி வச்சுக்கப்பட்டதா தகவல் வந்திருக்கு. 2த்துலேயுமே வந்து இந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி இது இருக்குது. அதன் மூலமாக அதை செஞ்சாங்க. நீங்கள் கேள்வியில் ஒரு சின்ன திருத்தம், பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு எச் ராஜா சொல்லலை, திரிபுராலன்னு நினைக்கிறேன். திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்டது, நாளை ஜாதி வெறியர் சிலை பெரியார் சிலையும் உடைக்கப்படலாம் அப்படின்னு அவ்வளவுதான். நீங்கள் சொன்ன இப்போ சொன்னீங்களா, அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். உடைக்கப்படலாம்னு ஒரு கருத்து சொல்கிறதுங்கிறது வந்து ஜோசியமாக எடுத்துக்கோங்க அல்லது ஹேஷியமாக எடுத்துக்கோங்க. அதை வந்து நாளைக்கு நான் கடப்பாறை எடுத்துக்கொண்டு போய் உடைப்பேன்னு அவர் சொல்லலை, அதுதான் முக்கியம். சரி, அதே லெனின் சிலையை எத்தனையோ இடத்துல உடைச்சிருக்காங்க, மைய இடத்துலையே உடைச்சாங்க. USSR உடைக்கப்பட்ட பொழுது பல விஷயங்கள் நடந்தது.
அதெல்லாம் நடந்து தானே வந்துச்சு. இன்றைக்கி இஸ்லாமிய முகலாயர்கள் கட்டிய பல மசூதிகள் வந்து கேள்விக்குரியதாக ஆகுது. ஏன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அன்றைக்கி உங்ககிட்ட வந்து படைபலம் இருந்தது, பணபலம் இருந்தது, கட்டைகள் இருந்தாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு யாரையும் எப்படியோ ஏமாற்றிட்டு அந்த ஆள் வந்து முகலாயர்கள் இங்கே அரசு ஆண்டாங்க. ஒரு நிறைய தவறுகளை செய்தாங்க. திருத்த வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வரத்தான் செய்யுது. அதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னா எந்த தப்பும் இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், எல்லா விஷயத்தையும் எப்படி பார்க்குறோம்னா, இப்போ ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் செய்துட்டாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து பலாத்காரம் செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணின் அப்பா போய் அந்த பொண்ணுக்கிட்ட அதில் மறந்ததெல்லாம் மறந்துடுமா, ரோட்டில் போகும்போது சேரு நம்ம மேலே படுறது இல்லையா, நம்ம குளிச்சுட்டு சரியாயிடுறது இல்லையா, உனக்கு நான் வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுதான் நம்மளுடைய தீர்ப்புகளாக இருக்குது, இதுதான் நம்மளுடைய வழிமுறைகளாக இருக்குது. இது தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 4 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டதாங்கிறது தான் முக்கியம். யார் அந்த தவறுகளை செய்தார்களோ அவர்களுக்கான தண்டனை கிடைத்து விட்டதா? உடனே நம்ம பிரியங்கா காந்தி மாதிரி தப்பு செய்தவங்களையே பேட்டரி தான் வாங்கி கொடுத்தாருன்னு மன்னிச்சிட்டாங்களா? ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும் இல்லை? அது ஃபஸ்ட்டு எரேஸ் அவுட் ஆகணும். அதற்கு பிறகு தான் நீங்கள் மற்றதெல்லாம் பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் நம்ம வந்து ரொம்ப மேலோட்டமாக பார்க்குறோம். எச் ராஜா அவர்கள் சொன்ன கருத்துங்கிறது வந்து உடைக்கப்படலாம். அதைத்தானே பின்னாடி அண்ணாமலை ஐயா சொன்னார். கோவிலுக்கு எதிர்க்க நீ ஒரு சிலையை வைத்துட்டு கடவுளை வணங்குவன் காட்டு மீராண்டின்னு நீ சொல்லுவேன்னா, அதை நீ சர்ச்சுக்கு பக்கத்தில் சொல்லுவியா, மசூதிக்கு பக்கத்தில் சொல்லுவியா, அல்லது வேற அண்ணா அறிவாலயத்தில் போய் தமிழ் ஒரு காட்டு மீராண்டின்னு சொல்லுவியா, அல்லது ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி மீடியாக்களில் போய் இங்கே இது ஒரு சிவப்பு விளக்கு பகுதி, ஆர்எஸ் பாரதியின் கருத்து அப்படின்னு போர்டு வைப்பியா? அப்படிங்கிறது தான் கேட்டுட்டு கூடவே அண்ணாமலை ஐயா என்ன சொன்னார், அந்த சிலையை அங்கிருந்து எடுத்துட்டு பொதுவாக சிலைகள் வைக்கப்படுகின்ற இடத்தில் கொண்டு போய் வைப்போம். இது கரெக்டான கான்செப்ட் தானே? அந்த இடத்துல அது இருக்கிறது தான் தப்பு. என்னுடைய தட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குது, நான் எப்படி சாப்பிட போகிறேன்? கோவத்தில் அந்த கரப்பாம்பூச்சி என்னுடைய தட்டிலேயே நான் அடிப்பேனா? அது இன்னும் என்னுடைய சாப்பாட்டையே ஒரு வழி பண்ணி விட்டுரும். அதை எடுத்து வேறு இடத்துக்கு நான் கொண்டு போய் வைக்கணும். என்னுடைய சாப்பாட்டை திருப்பி மனநிறைவோடு நான் சாப்பிடணும். இல்லைனா எனக்கு அந்த கரப்பாம்பூச்சி மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஏதாவது தவறு இருக்கா? நான் உதாரணங்களுக்காக சொல்கிறேன், ஒப்பிடலை. ஒருத்தரை ஒரு ஈவே ராமசாமி மாதிரி ஒரு ஐயா, ஒரு பெரியவரை வந்து நான் வந்து கரப்பாம்பூச்சியோடு ஒப்பிடுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உண்மையை சொன்னால் அவரை பற்றி ஏதாவது பேசிட்டா உடனே எல்லாரும் வந்துடுவாங்கங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறவங்க மாதிரி பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்படி தான் ரஜினிகாந்த்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அப்போ அவர் வந்து தைரியமாக கருத்துக்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து முடியாது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னார். 71 நடந்த அந்த ராமர் ஊர்வலத்தில் வந்து இவங்க செருப்பு மாலை போட்டதை பற்றி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னார். அப்படித்தான் சொல்லணும், அப்படித்தான் என்னுடைய கருத்துக்கள் நியாயமாக இருக்கணும். ஸோ எச் ராஜா அவர்கள் அந்த இடத்தில் பண்ணதில் எந்த ஒரு தவறுமே எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. நீதிமன்றங்களில் இது எடுபடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அந்த நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இவர் இப்படி பேசக்கூடிய வழக்கம் உள்ளவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எனக்கு அண்ணாதுரை ஐயா சொன்னார், மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்கும், நான் ஒன்றும் சுத்தமானவன் இல்லை, அவங்க ஒன்றும் பத்தினியும் இல்லை சொன்னார். படித்தாண்டாவது பத்தினி, அவங்க ஒன்றும் பெரிய பத்தினி இல்லை சொன்னார். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இந்த மாதிரியான அசிங்கங்கள்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே நாம் பொதுவாக இந்த கருத்துக்களெல்லாம் சொல்கிறதில்ல. ஏன்னா இந்தியாவை பற்றி ஒரு எண்ணம் அவனுக்கு வந்து மாறிடக்கூடாது. ரொம்ப கேவலங்கள்லாம் நடந்திருக்கு இந்த நாட்டில்ங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துடவே கூடாது. அது நடந்திருக்கு. ஏன்னா நம்ம சாத்விகமாக இருக்கிறதுனாலேயே, பொதுவாக சனாதன தர்மம் வந்து எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோடைய பார்க்கறதுனாலேயே, கம்யூனிஸ்ட் அன்பர்கள் தான் வந்து நம்ம சரித்திரத்தை எழுதினாங்கங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனாலேயே பல விஷயங்கள் நாம் வந்து எடுத்து சொல்ல முடியறதில்ல. சிலதெல்லாம் புறந்தள்ளிட்டு போயிடுறோம். அப்படி தான் இந்த வழக்கம் புறந்தள்ளப்பட்டு போகுமே ஒழிய, எச் ராஜா அவர்கள் வந்து தவறாக பேசக்கூடிய வழக்கம் உள்ளவர்னு ஒரு நீதிபதி சொல்கிறாருன்னா என்கிட்ட நிறையா இருக்குது ஸ்டாண்டர்டு. கருணாநிதி அவருடைய வாழ்க்கை வரலாற்றெல்லாம் நான் எழுதினா எத்தனையோ எழுதுவேன். ஈவே ராமசாமி ஐயா பற்றி தெரியணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து திராவிட மாயை சுப்புவோடைய ஆர்டிக்கல் எல்லாம் துக்ளக்கில் வந்தது. அதை படித்தாலே தெரியும் எவ்வளவு முரண்பட்டு அவங்க பேசியிருக்காங்க. 21ஆம் பக்கத்தை வந்து காட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். காட்டினா பல தலைவர்களுடைய கேவலங்கள் அதில் தெரியும், அசிங்கங்கள் அதில் தெரியும். வேண்டாம், விட்டுரு, வேறு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்குது. திமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் மக்கள் தனது தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? உடனே இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு 51 சென்டிமீட்டர் மழை பெய்தது,
உங்கள் காலத்தில் 21% மழை தான் பெய்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம் தென்னரசு வந்து நான் அடுத்த புயலோ அல்லது ஏதாவது ஒன்று வரும்னா அதை சுட்டி காட்டக்கூடிய வகையில் உடனடியாக நாங்கள் வந்து கருவிகளை கொண்டு வரப்போகிறோம்னு ஒரு 34 கோடியை ஒதுக்கிட்டு டெண்டர்லாம் விட்டு எல்லாருக்கும் அது போயிடுச்சு. முந்தானத்துக்கு மழை பெய்யுது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குரோம்பேட்டிலேருந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வரைக்கும் தண்ணி தேங்கியிருக்கு. பழவந்தாங்கல் பாலம் சுத்தமாக ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஸ்விம்மிங் பூலாக மாற்றிடலாம் அதை, என்ன கேட்டால் அவ்வளோக்கு தண்ணி இருந்தது. அவ்வளோ தண்ணி தங்கும்னா ஸ்விம்மிங் பூலாக மாற்றுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அவ்வளோ மட்டமான ஒரு விஷயங்களை செய்துட்டு இவங்க எல்லாருமே உடனே விழுப்புரத்தில் வந்து 51 சென்டிமீட்டர் மழை பெய்தது, அதனால தான் வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அது 49.75 இருந்தால் நாங்கள் கழட்டி மாட்டியிருப்போம், இப்படியெல்லாம் பேசுவதே அருவருக்கத்தக்க விதமாக இருக்குது. நான் இருக்கிற இடத்துக்கு உனக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறேன், நான் இருக்கிற இடத்துக்கு உனக்கு வந்து வரிகள் கட்டுறேன், என்னுடைய இடத்தை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என்னுடைய நாட்டை மோடிஜி அருமையாக பாதுகாத்துட்ருக்காரு. சைனா விளையாடினான்னா அவனை ஓடி வந்து உட்கார வைக்கிறாரு. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயித்த உடனே சைனாவிலேருந்து வந்து மோடிக்கிட்ட பேசுகிறான். என் நாட்டை அவர் அழகாக பார்த்துட்ருக்காரு, என் ரோட்டை தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கு தான் உங்களுக்கு மாநில சுயாட்சி கொடுத்துருக்குன்னு திமுகவுக்கு அறிவுறுத்தலாமை வழியை வேறு என்ன சொல்ல முடியும்? விக்கிரவாண்டியில் இருந்ததோ அல்லது விழுப்புரத்தில் இருந்ததோ நீர் வந்து இவ்வளோ தூரம் தங்கியதோ, பாண்டிச்சேரியில் அவ்வளோ தூரம் அடிக்கப்பட்டு கூட அங்கே வந்து பெரிய உயிர் சேதங்கள் இல்லாமல் வீடுக்குள்ளே தண்ணி பூந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு தள்ளிட்டு போகாமல் அங்கே ஒரு 6000 ரூபாயை கொடுத்து ஏமாற்றாமல் நிறைய விஷயங்கள் நல்லது நடந்ததுன்னு எனக்கு தெரியும். போன முறை அந்த மழை வந்தபோது எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 6-8% ரேஷன் கார்டுக்கு ரேகை பதியலைன்னு சொல்லி, ரேகை வந்து இப்போ இருக்கிற ரேகை அந்த முந்தின ரேகையோட ஒப்பிடலைன்னு சொல்லிட்டு அந்த ரேஷன் கார்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இங்கே பெரியவங்களை விட்டுட்டு பசங்க வந்து வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு இவங்களை பாதுகாக்கிறாங்க. இவங்களுடைய ரேஷன் கார்டில் போய் எதுவும் வாங்க முடியாது, நிவாரணத் தொகையும் வாங்க முடியாது, ரேஷன் கார்டே பயன்படுத்த முடியாது. குறைந்தபட்சம் ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க இல்லையா, இந்த கலர் வச்சு இது ஒரு ஐடென்டி கார்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஐடென்டி கார்டாக வச்சுக்கோங்க, அரிசி கண்டிப்பாக உங்களுக்கு வேணுமா அரிசி வாங்கிக்கோங்க, சர்க்கரை மட்டும் போருமா சர்க்கரை வாங்கிக்கோங்கன்னு நிறைய கார்டுகள்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை கூட என்னால் பயன்படுத்த முடியாது, பெரியவங்களால பயன்படுத்த முடியாது. அவ்வளோ மோசமான ஒரு நிலைமை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நான் என்னுடைய வீட்டுக்கு பாதிப்பு வந்ததுன்னு கொடுத்த நிவாரணத் தொகையை கேட்டு கொடுத்த அந்த பேப்பர் வந்து இன்னி வரைக்கும் அந்த 6000 ரூபாய் என் கைக்கு வந்து சேரலை. ஏன்னா அந்த ரேஷன் கடையில் ஒரு அம்மா உட்காந்துட்ருக்கு நெங்கநல்லூரில், அது அரிசி போய் இருக்கான்னு கேட்டால் நாளைக்கு வரும்னு டெய்லி சொல்லும். வந்த உடனே குறிப்பிட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு ஸ்டாக் முடிஞ்சிருதுன்னு சொல்லும். இத்தனை அசிங்கமான ஒரு விஷயங்களோடு அந்த ரேஷன் கடைகளெல்லாம் நீங்கள் நடத்துகிறீங்க. நீங்கள் எப்படி நிவாரணத் தொகையை நாளைக்கு கொடுக்க போகிறீங்க? போன வருஷம் கொடுத்தாங்க 25 லட்சம் கார்டு கரெக்டாக இருக்கா, 6000 ரூபா டக்குன்னு போயிடுச்சு. அவன் வீட்டில் பாதிப்பு இருந்தாலும் பாதிப்படையலைன்னாலும் அவன் வெளிநாட்டிலே இருந்தாலும் 6000 ரூபா அவனுக்கு போய் சேர்ந்தது. இதுதான் உங்கள் ஆட்சியினுடைய லட்சணம். ஒரு வரியில் சொல்லணும்னா, காங்கிரஸ் ஆள்வதற்கும் திமுக ஆள்வதற்கும் பிஜேபி ஆள்வதற்குமான ஒரு வித்தியாசம், காங்கிரஸ் ராஜீவ்காந்தியை சொன்ன மாதிரி 1 ரூபா கொடுத்தா 15 பைசா தான் போகுதுன்னு அவரே சொன்னார். இவங்க வந்து கேஷில் தான் கொடுப்பேன், பேங்க்கில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. மோடி அப்படி கிடையாது, வங்கி மூலமாகத்தான் வரும். ராமசாமிக்கு ஒரு பணம் போக வேண்டும் என்றால் அது ராமசாமிக்குத்தான் போகும், வேறு யாருமே அதை அனுபவிக்க முடியாது. அவ்வளோ அழகாக ஒரே விஷயத்தை 3 கட்சிகள் ஹேண்டில் பண்ணுற விதம். மழையை என்னை பொறுத்த வரைக்கும் இதன் காரணங்களாக சென்னையில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய வீட்டை விற்றுட்டு வெளிநாட்டுக்கு போகிறதோ அல்லது வெளி மாநிலங்களுக்கு போகிறதோ வெளி மாவட்டங்களுக்கு போகிறதோ செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அடுத்த 50-60 வருடத்தில் சென்னையை பிரிட்டிஷ் காலனியாக மாற்றுற வேலையை ஒழுக்கமாக செய்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடியவங்க யாருமே அவங்களுடைய சொத்துக்களை வந்து இதன் காரணங்களாக விட்டுட்டு போயிடக்கூடாது. 2026க்கு அப்புறம் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி யார் அமைத்தாலும் அதில் நிறைய மாற்றங்கள் வரும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார். நன்றி.